Hi friends, welcome to the channel. So இன்னைக்கு வந்து ஒடிசி மெயினெட் டைவனோட ப்ரோட்டோக்காலோட அவங்க ஓன் இவிஎம் காம்பேட்டபிளான ஒரு மெயினெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அந்த மெயினெட்டை வந்து எப்படி வேலட்ஸில் ஆட் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி டோக்கன் மைக்ரேட் பண்ணும்போது என்ன ஆயிடுவாங்க கேட்டிங்க அப்படின்னா, அவங்க டோக்கனை வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. ஹேக்கர்ஸ் வந்து இப்படியாவது வந்து ஏமாற்றி வந்து ஈஸியாக பிடுங்கிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹேக்கெலாம் எங்கே நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா, மோஸ்ட்லி டெலகிராமில் தான் நடக்கும். டைவன் டோக்கன் மட்டும் இல்லாமல் உங்கள் டோட்டல் வேலெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காயின்ஸுமே வந்து திருடக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்ததாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த டைவன் ப்ரோட்டோக்கால் வச்சு நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ப்ளஸ் அது என்ன மாதிரி அப்படிங்கிற எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் வந்து பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஹேக்கில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் டெலகிராமில் போய் டைவன் ப்ரோட்டோக்கால் டைவன் சப்போர்ட் இந்த மாதிரி டைவன் அப்படின்னு சர்ச் பண்ணுவீங்க. அங்கே மல்டிபிள் வராது, ஆக்சுவலாக ஒன்று தான் வரும், அப்புறம் குரூப் தான் வரும். அந்த பர்டிகுலர் குரூப்பில் போய் நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணி அந்த பர்டிகுலர் அட்மினை நீங்கள் பார்ப்பீங்க. இவர் தான் அட்மின், ஸோ இவர் தான் இந்த ஓனர் ஆஃப் த டைவன் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிற மாதிரி அப்போதைக்கு நீங்கள் லிஸ்ட்டு இதுக்குள்ள போய் உள்ளே போய் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் 2 திங்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, இதில் ஒன்று வந்து ஃபேக்கு, ஒன்று தான் வந்து ஒரிஜினல். பட் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அச்சஸ்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இது லாஸ்ட் மெசேஜஸ்ஸு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு சர்ச் பண்ணும்போது ஒன்று தான் வரும். அதில் எப்படி இந்த ஒன்று வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அது இந்த ஒரிஜினல் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மெம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டூப்ளிகேட்டுக்கும் மெம்பர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மெம்பர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதை வச்சு ஒரு விஷயம் நீங்கள் ஒரு டிப்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது இங்கே பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே நோட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரே ஒரு அட்மின் தான் இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க மற்றவனுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்கு. அதில் ஒருத்தன் தான் க்ரியேட் பண்ணியிருப்பான். அவன் சொல்லி தான் வந்து டைவனுக்கு வந்து இவங்க வந்து பணத்தை பிடுங்க பார்ப்பாங்க. அதாவது ஏதோ ஒரு லிங்க்கோ ஏதாவது பண்ணி. பட் ஆக்சுவலாக ஒரிஜினல் டைவன் ப்ரோட்டோக்காலோட சாட் ஐட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அட்மின்ஸ் இருப்பாங்க, நிறைய பாட்ஸ் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக, வேலிடேட் பண்ணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அட்மின் சொல்லி நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மெம்பர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. சும்மா கம்யூனிட்டி மெம்பர்ஸை தாண்டி கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மட்டும் இங்கே அதிகமாக ஷோ பண்ண மாட்டாங்க, கம்யூனிட்டி அட்மின்ஸ் தான் அதிகமாக இங்கே ஷோ பண்ணுவாங்க. அது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் குரூப் ஆனது சாட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி கிடைக்காது. அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டைவன் ப்ரோட்டோக்காலோட ஆக்சுவல் டெலகிராம் குரூப்பை நீங்கள் எடுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே சாட்டில் இருக்க ஜஸ்ட் மீடியா லிங்க்ஸ் தான் இருக்கும். அவங்களோட இதில் போய் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மீடியாவில் போய் பார்த்திங்கன்னா மீடியா இல்லாமல் சாட்டில் பேக் போய் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பாட்டோ ஏதாவது கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கமெண்ட் பண்ணுறதாகட்டும், டிஸ்கஷன் ஆகட்டும், அந்த லிங்க்கில் போயினீங்கன்னா தான் இந்த பர்டிகுலர் ஆக்சுவல் சாட் குரூப்பை வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து இங்கே தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ டைவன் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் குரூப்பை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்க வேணாம். நீங்கள் ட்விட்டரில் கரெக்டான சைட்டில் இருந்து தான் நீங்கள் இந்த டெலகிராமுக்கு வரணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது இப்படி வந்துட்டீங்க அப்படின்னா இல்லை இங்கே சேட் பண்ணி இங்கே பிங் பண்ணுறவங்க ஏதாவது இந்த பர்டிகுலர் இருக்கிற அத்தனை பேருமே வந்து ப்ராப்பரான பீப்புளா அப்படின்னா கிடையாது. ஆக்சுவலாக இதுலேயும் கொஞ்சம் ஃபேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே அட்மின் கம்யூனிட்டி அட்மின் போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்பலாம். ஆனால் கம்யூனிட்டி அட்மினுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்சுவல் வந்து இது வந்து ஹேஷ்டேக் இதில் வந்து யூசர் ஐடி பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே அட்மின்ஸ். ஆக்சுவலி இதில் வந்து ஒருத்தர் உண்மையான அட்மின்ஸ், ஆனால் நேம் பார்த்திங்கன்னா அப்படின்னா டிட்டோ அப்படியே வச்சுருப்பாங்க, டிபியிலேருந்து நேம்லேருந்து எல்லாமே. பட் அந்த ஃபேக் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அட்மின் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த இது ஆக்சுவலாக அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பிங் பண்ணுவாங்க. இது வந்து நான் பிங் பண்ணியிருக்கிறேன் ஹாய் அட்மின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டோக்கனோட லோகோ வந்து இங்கே வரும். அந்த லோகோ வந்து ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோ பே அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ அதில் வந்து பர்டிகுலராக அந்த ஆர்கனைசேஷனுக்கு யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்களோ இல்லை அந்த ஆர்கனைசேஷனே பே பண்ணி டெலகிராமுக்கு பே பண்ணி இந்த ஐக்கானை வந்து யாரெல்லாம் அந்த அஃபீஷியலாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும் இது கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது 99% இவங்க நம்பலாம். அந்த 1%மே மேபி ஏதாவது அவங்க மேபி ஃபேக்காக கூட இருந்து கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி இவங்க நம்பலாம். ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு லிங்க் அனுப்பிச்சாலுமே கிளிக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யாராவது உங்களுக்கு பிங் பண்ணுறதா இருந்தால் அவங்க டைரெக்டாக வந்து ஹெலோ மேட் டிட் யுவர் மைக்ரேட் யுவர் டைவன் டோக்கன், இங்கே பார்த்தீங்கன்னா டிட் யூ மைக்ரேட் யுவர் டைவன் டோக்கன் தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் ப்ராப்பராக தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வந்து பிங் பண்ணாவே இது வந்து ஃபேக் ஆக்சுவலாக.
ஓகேங்களா, அவங்கள நீங்கள் நம்பவே கூடாது. ஸோ அப்படி பிங் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ் எஸ் அப்படின்னு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கில் போய் வேலட் கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி வேலெட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் வேலெட்டே ஹேக் ஆயிரும். நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலுமே அவன் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ரொம்ப காமாக கூலாக பேச ஆரம்பிப்பான். ஸோ மோஸ்ட்லி வந்து எந்த லிங்க் கொடுத்தாலுமே நீங்கள் நம்பக்கூடாது. இங்கே டைவன் அப்படிங்கிற ஒரு இது பர்டிகுலர் வந்து ஐக்கான் இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அவங்களோட ஐடி வந்து அந்த பர்டிகுலர் குரூப்பில் வந்து ஐடி கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த குரூப்போட ஐடி வந்து நீங்கள் போய் எடுக்க மாதிரி இருக்கணும், அவங்க பிங் பண்ணி இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் அதாவது ட்விட்டர் ஹேண்டில் போய் இந்த பர்டிகுலர் அதாவது மெயின் குரூப் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மெயின் குரூப் இது இல்லை, இந்த மாதிரி மெயின் குரூப் டிக் மார்க் வருதில்ல, இதில் போய் இந்த சேட் ஐட்டம் கிடைக்கும். அந்த சேட் ஐட்டத்தில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அட்மினை சூஸ் பண்ணி கம்யூனிட்டி அட்மினை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே போகும்போது இந்த லோகோவும் அந்த ஐடியும் சேமான்னு ட்ரை பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஹாய்னு அனுப்பிச்சிருப்பேன். ஸோ இது நான் அனுப்பிச்ச ஹாய், இது நான் அனுப்பிச்சது ஹாய் அட்மின். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா யூ ஹேவ் யுவர் டைவன் இவங்க வந்து அவங்கள அனுப்பிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் டைம். ஸோ இது வந்து ஃபேக் ஐடி. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நிறைய பேர் டோக்கனை வந்து ஏமாந்துடுறாங்க, மணியை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு டோக்கனை ஏமாந்தால் பரவாயில்ல, அவங்க வேலட் அட்ரஸ் அதாவது அவங்க சொல்கிற லிங்க் கனெக்ட் பண்ணும்போது உங்களோட ஃப்ரேசஸ் ஆகட்டும், ப்ரைவேட் கீ ஆகட்டும், அவங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால ஈஸியாக அவங்க வேலட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பணத்தையுமே எடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவேர்னஸ் கண்டென்ட்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைவன் வீடியோவில் இதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து டைவனோட இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து மெயினட் ஆட் பண்ணக்கூடிய மெயின் விஷயம் மைக்ரேஷன் எப்படி பண்ணணும். மைக்ரேஷன் மீன்ஸ் ஒரு டோக்கன் டு நியூ டோக்கனாக மாற்றுறது. ஸோ அவங்களோட நெட்வொர்க் வந்து அப்கிரேட் பண்ணுறது எப்படி வேணாலும் சொல்லலாம், ஒரு இதுலேருந்து இன்னொன்று வந்து மாற்றுறது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டைவன் ப்ரோட்டோக்காலோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்ட்லிங்க்கு போய் இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸோ இல்லை அவங்க போட்டிருக்க ட்வீட்ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் போய் சப்போர்ட் டீமை ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை யாரோ யூடியூப் மெம்பர்ஸையோ இல்லை ஏதாவது வந்து சேட்லேயே போய் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா அங்கேயும் மறுபடியும் மிஸ்லீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ நானுமே இங்கே போய் இதை வந்து ஃபஸ்ட்டு படித்தேன், அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. எடுத்துலையுமே வந்து இதில் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அப்படி டக் டக்குன்னு பண்ணவும் ஆரம்பிச்சிடாதீங்க. இது வந்து இந்த டோக்கனுக்குன்னு இல்லை, எல்லா டோக்கனுக்கும் இதே ப்ரொசீஜர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரியலியோ டைவன் எல்லாமே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைவன் இஸ் அதாவது அவங்க டைவன் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அலர்ட்ஸ் வி ஆர் லைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டைவனோட நேம் பார்த்திங்க அப்படின்னா டைவன்னு வைக்கல, அவங்களோட மெயினட் நேமு. அவங்களோட நேம் வந்துச்சுன்னா ஒடிசே அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒடிசே நெட்ஒர்க்கில் வந்து டைவன் வந்து நீங்கள் ERC20 எத்தீரியம் செயினில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா மெக்ஸி கேட்.ioவில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அக்டோபருக்கு முன்னாடி 30க்கு முன்னாடி ஸ்னாப்ஷாட் எடுத்தாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக 1:1ங்கிற ரேஷியோவில் மைக்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் நியூ டோக்கன் தான் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இனியூஸ் ஆப்பில் இருந்துச்சு, பட் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க டு நாட் பை தி ஓல்டு டோக்கன். ஸோ இனியூஸ் ஆப்பில் வந்து இப்போ வந்து நியூ டோக்கனாக வந்து லான்ச் பண்ணலை. ஸோ அதனால் ஓல்டு டோக்கன் தான் இருக்குது, அதை நீங்கள் பை பண்ணிக்காதீங்க. டெக்ஸ் வேணும் அப்படின்னா டைமண்ட் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு டெக்ஸில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, அது சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நோ ரஷ். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது தேர் இஸ் நோ டெட்லைன் டு ஆக்ட். இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க, இன்னும் மைக்ரேஷன் ப்ராசஸ் முடியல அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்கள் டோக்கனுக்கு வந்து வந்துடும். அந்த டோக்கனை எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சில வேலெட்ஸில் வந்து காட்டாமல் இருக்கும், வேல்யூ 0ன்னு இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் டோக்கனை வந்து ஸ்கேனில் வந்து பார்க்கணும். அதாவது அவங்க கூடிய எக்ஸ்ப்ளோரரில் வந்து பார்க்கணும் அந்த நெட்வொர்க் ஸ்கேன், அதாவது ஒடிசி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யுவர் எத்திரியம் டைமண்ட் ஹோல்டிங்ஸ் வேர் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் 1:1 to ஒடிசி ஆன் October 30ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒடிசி நெட்வொர்க்குக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து மெட்டாமாஸ்கில் இருக்கிறதா வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட்டுக்கு போய்க்கிங்க. ஓகே, அந்த சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இதுதான் அந்த சைட் ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சுங்கிறது அட்ரஸ் காட்டும். இல்லை நீங்கள் டைவன் ப்ரோட்டோக்காலோட அஃபிஷியல் போய் இந்த செயின் எக்ஸ்ப்ளோர்னு கிளிக் பண்ணிங்கனாலுமே இதுதான் வரும் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்ட்லிங்கோ இல்லை சைட்டுக்கோ போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து அஃபிஷியலாக இருக்கும். நான் வந்து மெட்டாமாஸ்க்கு வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் தான் வச்சு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட டைவன் டோக்கன் வந்து நான் செல் பண்ணிவிட்டேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லிட்டேன். அதனால் என்கிட்ட டோக்கன் இல்லைங்கிறதுனால நான் கண்டிப்பாக இங்கே வந்து இது காட்ட முடியாது. ஸோ என்னோட அக்கௌண்ட் வந்து இங்கே காட்டுறேன். ஸோ இது வந்து ஃப்ரீ டெஸ்டிங் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மெட்டாமாஸ்க், இங்கே வேலட் அட்ரஸ் இருக்கும். ஸோ இங்கே நான் இது காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே சர்ச்சில் காப்பி பேஸ்ட் பண்ணி என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா
ஸோ இங்கே பேலன்ஸ் ஜீரோ டை ஒன், ஏன்னா நான் நியூ வேலெட்டான கிரியேட் பண்ணேன், கண்டிப்பாக ஜீரோ தான் காட்டணும், $0 வேல்யூ அப்படின்னு காட்டும். சில பேர்த்துக்கு டோக்கன் இருந்துச்சுனாலும் $0 வேல்யூன்னு காட்டும். நீங்கள் வரி பண்ண வேணாம், அவங்க வந்து ஸ்லோவாக அப்டேட் பண்ணுவாங்க. காயின் கிக்கோ காயின் மார்க்கெட் கேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அதுக்கு நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதே வந்து சேஃப்வால் வேலெட்டாக இருந்தால் எப்படி ப்ரோ காப்பி பண்ணுறது, வேலெட் எங்கே காப்பி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து இது வந்து மல்டி வேலெட் கரெக்ட்டுங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரே வேலெட் அட்ரஸ் இருக்கும், இங்கேயும் அதே மாதிரி தான். பட் பிட்காயினுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அட்ரஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சப்போர்ட் பண்ணாது, அது வந்து ஜஸ்ட் பேமெண்ட் தான். பட் எத்திரியம் பைனான்ஸ் செயின்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான், 880E8 அப்படிங்கிற கோடில் தான் ஒரு வேலெட் அட்ரஸ். இப்போ பிஎன்பி போனீங்கன்னாலும் 880E8 அப்படிங்கிறதா வரும். ஸோ நீங்கள் வந்து டை ஒன் ERC20 ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேலெட்டில் பண்ணியிருப்பீங்க, அதை இப்படி காப்பி பண்ணிக்கிங்க. அந்த பர்டிகுலர் அட்ரஸையும் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது வேறு, இது B26, பட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா E8 அப்படிங்கிற அட்ரஸ், அதை வந்து என்டர் கொடுக்குறேன். ஸோ அந்த E8 அப்படிங்கிற இங்கே பார்த்தீங்கன்னா 8808 அப்படிங்கிற வேலெட்டுக்கு நான் என்னென்ன வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது காமிச்சிருது இந்த எக்ஸ்ப்ளோரரில். ஸோ இந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா 0 தான் காட்டும். எகெயின் இது வந்து நான் வந்து டெஸ்ட் அக்கௌண்ட் தான் நான் க்ரியேட் பண்ணேன், என்னோட ஹார்ட்வேர் வேலெட்டை நான் இங்கே என்றைக்குமே கனெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் டெஸ்ட் வேலெட் அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வீடியோக்காக. ஸோ நீங்கள் உண்மையுமே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேலெட்டை வந்து ஃபஸ்ட்டு odyssey.com போய் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். அங்கே காட்டலை அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ண வேணாம், அவங்களோட டெலகிராம் ஹேண்ட்லிங்கை வந்து எப்படி நான் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி 90% வந்து இங்கே காட்டாமல் போகாது. இங்கே காட்டலை அப்படின்னாவே நீங்கள் வந்து 90% வந்து நீங்கள் ஏதோ தப்பான டோக்கன் வாங்கிட்டீங்க, இல்லை தப்பான இடத்துல கொண்டு போய் வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க கரெக்டாக தான் அவங்க கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது. இது பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இங்கே டோக்கன் இருக்குது, ஆனால் வேலெட்டில் காட்டலை அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒடிசி மெயினட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட மெம்பரோட ஒருத்தரோட வேலெட்டு நான் வந்து செக் பண்ணுறதுக்காக இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் 9967 டைமண்ட் காயின் இருக்குது, வேல்யூ வந்து $60 காட்டுது. ஸோ அட்ரஸ் வந்து நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நான் காட்டக்கூடாது, ஸோ அதனால் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும், ஆக்சுவலாக பேலன்ஸ் எவ்வளோ அப்படி இப்படின்னு காட்டும். சப்போஸ் அவருக்கு வந்து என்ன காட்டியிருக்குன்னா டைமண்ட் வேல்யூ வந்து 0 காட்டியிருக்கு, 0 காமிச்சாலும் நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்படி தான் காட்டும். ஸோ இப்படி காமிச்சிருச்சுனாவே நீங்கள் வந்து யூஆர் சேஃப். அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து உங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுத்து தான் ஆகணும். சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக அந்த காயினை செல் பண்ணணும், இல்லை வந்து வேறு எங்கேயோ மாற்றணும் அப்படின்னா உங்கள் ஆக்சுவல் சேஃப் வேலெட்டோ இல்லை ஹார்ட்வேர் வேலெட்டோ இருக்கும் தெரியுமா, அதோட ப்ரைவேட் கீயை கொண்டு போய் மெட்டாமாஸ்கில் ஆட் பண்ணி அந்த மெட்டாமாஸ்க்கை வந்து இவங்களோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது அது நெட்வொர்க் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் மெட்டாமாஸ்க்கு யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் காயினை வந்து நீங்கள் பார்க்க முடியும், பையா செல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஆனால் ஹார்ட்வேர் வேலெட்டை கொண்டு போய் மெட்டாமாஸ்கில் லிங்க் பண்ணுறது கொஞ்சம் செக்யூர் கம்மி. பட் இருந்தாலும் அதுக்கு நிறைய யூடியூப் வீடியோஸில் இருக்கும், அது தனியாக பாருங்கள். ஏன்னா என்னால் எல்லாத்தையுமே போட முடியாது. ஏன்னா நான் வந்து கண்டென்ட் தாண்டி இந்த மாதிரி சப்போர்ட் வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஒவ்வொன்றா போவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து செக் பண்ணிட்டீங்க. ஹேண்டிலிங் எக்ஸிஸ்டிங் ETH ஹோல்டிங், செல் எக்ஸிஸ்டிங் டை ஒன் ஆன் யூனிஸ்வாப். அதாவது உங்களுக்கு 10x 20x வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ERC20ங்கிறதுனால நீங்கள் வந்து $8 என்னமோ சம்திங் பே பண்ண மாதிரியே வரும். சப்போஸ் ஒரு கால் உங்களுக்கு வந்து $10 $15 கிடைக்குது உங்கள் ஹோல்டிங்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து 10,000 பை பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு 1,000 ரூபீ உங்களுக்கு கிடைக்கிது அதிலிருந்து அப்படின்னா, ஓல்டு காயின்லேருந்துனா நீங்கள் தாராளமாக செல் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து யூனிஸ்வாப்பில் வந்து நியூ டோக்கன் நினச்சிட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது ஓல்டு டோக்கன், அதை நீங்கள் பண்ணிடக்கூடாது, ஓகேவா. ஸோ செக்ஸ் அப்டேட், அதாவது சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், கண்டினியூ ஹோல்டிங் ஆன் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ், யுவர் டைவான் இஸ் ஆல்ரெடி அப்டேட் தி நியூ காயின், அதாவது கேட்டு மெக்ஸி, அதுக்கப்புறம் சூனர் காயின் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் இருந்தாலும் ஒரி பண்ணாதீங்க, அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க, அதான் நோ ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேலெட் மைக்ரேஷன் கைட்ஸில் பார்த்தீங்கன்னா டைவாலன் வேலெட்டாக இருக்கலாம், நீங்கள் மெட்டாமாஸ்க் வேலெட்டை யூஸ் பண்ணியிருக்கலாம், ட்ரஸ்ட் வேலெட்டாக இருக்கலாம். அதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது கிளிக் பண்ணி போனீங்கன்னா அப்படின்னே டெலகிராமில் வந்து அவங்களோட குரூப்பை வந்து அந்த பர்டிகுலர் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். பட் இந்த இடத்துல சேஃப்வால் வேலெட் வராது, டேஞ்சம் வேலெட் வராது. டேஞ்சம் வேலெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டாக்குமெண்ட் மேனுவல் நெட்வொர்க் அடிஷன். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். சில பேர்த்துக்கு வந்து எப்படின்னு தெரியும், சில பேருக்கு தெரியாது. பட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஸோ அவங்க டாக்குமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் ஒடிசி நெட்வொர்க் டு யுவர் வேலெட், இதுதான் வந்து இந்த அட்ரஸில் நீங்கள் மேனுவலாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இதை ஆட் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லை மெட்டாமாஸ்க் வேலட் அப்படின்னா நீங்கள் அவங்களோட சைட்டுக்கு போங்க, இங்கே ஆட் மெட்டாமாஸ்க்குன்னு இருக்கும் கரெக்டுங்களா, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு மெட்டாமாஸ்க்குன்னு இருக்கும். அந்த மெட்டாமாஸ்க் வேலட் ஆக்சுவலாக சேஃப் வேலட் ஓப்பன் ஆகுது. இன்னும் செட்டிங்ஸ் மாற்றினால எனக்கு சேஃப் வாலில் ஓப்பன் ஆகுது. இது வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா மெட்டாமாஸ்க் ஓப்பன் ஆகும். அப்படி நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கனெக்ட் ஃபஸ்ட் கொடுக்கணும். கனெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே செயின் ஐடி எல்லாமே டிடெக்ட் பண்ணிடும். கன்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இது வந்து மெட்டாமாஸ்க்கு. ஸோ சேஃப் வாலெட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் சேஃப் வாலுக்கு வந்து எப்படி கஸ்டம் நெட்வொர்க் ஆட் பண்ணணும்னா, ஹவு டு ஆட் அ கஸ்டம் நெட்வொர்க். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா, நீங்கள் வந்து கஸ்டம் நெட்வொர்க் செட்டிங்ஸ்க்கு போய்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் நெட்வொர்க்ஸ் கஸ்டம் நெட்வொர்க்குங்கிற அதில் இருக்கும். அதில் செலக்ட் நெட்வொர்க் இங்கே ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதை இருக்காது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா சர்ச் பண்ணி பார்க்கணும். சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக மொபைலில் வந்து நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் வாலெட்டில் வந்து நான் மேனுவலாக ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து மெட்டாமாஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ மெட்டாமாஸ்கில் மேனுவலாக ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டாமாஸ்கில் இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மல்டிபிள் எனேபிள்டு நெட்வொர்க்ஸ் இருக்கும் கரெக்டுங்களா. நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னா இங்கே இருந்து ஆட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்டட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆட் ஆகலை. ஸோ கிளிக் ஆன் பண்ணிங்க அப்படின்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் ஆகட்டும், ஓபி மைனட், பாலிகன். ஸோ இங்கே டெஸ்ட்நெட் இது கிளிக் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் வரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்போதைக்கு எனேபிள் ஆன இருக்கிறது எத்திரியம் லீனியா தான். ஸோ இதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டைவன் இல்லை, ஒடிசி இல்லை. அதனால் ஆட் கஸ்டம் கொடுக்குறேன். ஸோ கஸ்டம் கொடுக்கும் போது அவங்க டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் போய்க்கணும். ஸோ இதை ரெண்டு க்ளோஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் போகிறேன். ஸோ டாக்குமெண்ட் போகும்போது நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆர்பிசி யூஆரில் காப்பி பண்ணிவிட்டு 153 செயின் ஐடியும் டைவனுங்கிற நேமை நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கிங்க எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டைவன் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த பர்டிகுலர் மறுபடியும் ஒடிசி நீங்கள் சூஸ் பண்ணி அந்த நெட்வொர்க் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே டைவன் வந்து இங்கே காமிச்சிரும். ஸோ USDC நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஆட் டோக்கனை கொடுத்து கூட நீங்கள் அந்த அட்ரஸ் கொடுத்துக்கலாம். பட் ஒரு கால் நீங்கள் வந்து மெட்டாமாஸ்கில் ERC20 டோக்கனாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போவே வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து மெட்டாமாஸ்கில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. இதே சேஃப் வாலெட் அப்படின்னா சேஃப் வாலெட் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் வாலெட்டுக்கு போய்க்கிங்க. ஸோ சேஃப் வாலெட்டை பொறுத்த வரைக்கும் நான் மொபைலில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்க்கு போய் கஸ்டம் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து ரியலியோ நான் காட்டுறதுக்காக ரியலியோ அட்ரஸ் காப்பி பண்ணியிருப்பேன். அங்கே மேனேஜ் டோக்கன் இருக்கும். அந்த மேனேஜ் டோக்கனில் போய் இந்த அட்ரஸ் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரியலியை வந்து நீங்கள் வந்து அவங்களே BEP20 ERC20 2 இருக்கும். ஸோ அதில் எது வேணுமோ நீங்கள் வந்து ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். அதுக்காக எக்ஸாம்பிள் காமிச்சேன். பட் டைவன் வந்து இப்படி வராது. ஏன் அப்படின்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் இன்னுமே வந்து சேஃப் வாலெட்டில் ஆட் பண்ணலை. ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கஸ்டம் நெட்வொர்க் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து ஆட் மேனுவலின்னு காட்டும். ஸோ அதுக்கு மேலே சர்ச் ஆப்ஷன் காட்டும். இங்கே டைவன் சர்ச் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே ஒடிசி செயின் மெயினட் அப்படின்னு காட்டும். ஸோ இங்கே நீங்கள் வந்து டெஸ்ட்நெட்டாக இல்லை மெயினட்டான்னு காட்டும். டெஸ்ட்நெட் ஆட் பண்ணக்கூடாது, மெயினட் ஆட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் மேனுவல் டிஃபால்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணணும். இந்த மேனுவல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவல் நான் எப்படி காமிச்சேனோ அதே மாதிரி தான் மெட்டாமாஸ்க்கு எப்படி காமிச்சனோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் நெட்வொர்க் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணி நெட்வொர்க் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சேஃப் வாலெட்லேயும் அதே தான். அந்த பர்டிகுலர் டோக்கன் வந்து டைவன் டிஃபால்ட்டாக வந்து அங்கே எனேபிள் ஆகாது. பட் அந்த டோக்கன் வந்து சேஃப் வாலெட்டுக்கும் டேஞ்சம் வாலெட்டுக்கும் இன்னும் வந்து டைரெக்டாக வந்து அவங்க கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் சேஃப் வாலெட்டோட ப்ரைவேட் கீயோ இல்லை ஃப்ளேஸஸோ எடுத்து இங்கே நீங்கள் லிங்க்கை வாலெட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி இங்கே ஆட் அக்கௌண்ட் ஆர் ஹார்ட்வேர் வேலெட்டு. ஸோ இந்த இடத்துல சூஸ் பண்ணி ஆட் ஹார்ட்வேர் வேலெட்டுன்னு கொடுக்கும் போது நீங்கள் அந்த ப்ரைவேட் கீ கொடுத்து உங்கள் சேஃப் வேலெட் இங்கே லிங்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் நியூ எத்ரீம் அக்கௌண்ட் ஆர் இம்போர்ட் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து இம்போர்ட் அக்கௌண்ட் கொடுங்க. இங்கே வந்து ப்ரைவேட் கீ கொடுக்கணும். உங்களோட சேஃப் வேலெட் அக்கௌண்ட்டோட ப்ரைவேட் கீ காப்பி பண்ணி இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டோட பேலன்ஸ் எல்லாமே இங்கே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டைவன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒடிசி நெட்வொர்க் ஆட் பண்ணிங்கன்னா சேஃப் வேலெட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இங்கே வந்துடும். ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. பட் சேஃப் வாலெட்டில் இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து சேஃபாக தான் இருப்பீங்க. ஸோ அதை அப்படியே வைங்க. லேட்டராக வந்து அவங்களே வந்து ஆட் பண்ணி அந்த டோக்கன் கான்ட்ராக்ட் அட்ரஸ் கொடுக்கும் போது நீங்கள் மேனுவலாக அங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டோக்கன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் வந்து odisiscan.com போய் நீங்கள் வந்து வாலெட் அட்ரஸ் கொடுத்து சர்ச் பண்ணி பார்க்கணுன்னு நான் சொல்லிட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசி மெயினெட் லான்ச் டே அப்டேட்னு சொல்லி அவங்க முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு முன்னாடியே எடுத்திருப்பாங்க ஸ்னாப்ஷாட்டுக்கு முன்னாடி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6th பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, யூ நீட் a wallet that allows for custom networks to add to mainnet. The easiest is MetaMask அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈஸியஸ்ட் வே வந்து MetaMask தான். யூ கேன் எக்ஸ்போர்ட் யுவர் சீட் ஃப்ரேசஸ் ஆர் ப்ரைவேட் கீ ஃப்ரம் மோஸ்ட் வேலட்ஸ். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, மோஸ்ட் வேலட்ஸ். நீங்கள் எந்த வேலட்டாக இருந்தாலும், டேஞ்சம் வேலட்டாக இருந்தாலும், சேஃப் வேலட்டாக இருந்தாலும் நான் காமிச்சல அந்த மெட்டாமாஸ்கில் போய் எப்படி நீங்கள் ஆட் நெட்வொர்க் கொடுத்து உங்களோட ப்ரைவேட் கீ, அதாவது ஆடு ஹார்ட்வேர் வாலெட்டு, அப்புறம் இம்போர்ட் வாலெட் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரைவேட் கீ கொடுத்தீங்க அப்படின்னா இன்டூ மெட்டாமாஸ்கில் வந்துடும். அந்த மெட்டாமாஸ்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பட் என்கிட்ட டோக்கன் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை வந்து உங்களுக்கு இங்கே காட்டல. பட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பண்ணிங்கன்னாவே எனக்கு தெரிஞ்சு போதும். ஸோ இது வந்து நான் வந்து ஷார்ட்டாக சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதே ப்ராசஸ் தான் ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது டோக்கன்ஸோ இல்லை காயின்ஸோ வந்து இந்த மாதிரி மைக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸை வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அவங்களோட ட்விட்டர் ஹேண்ட்லிங் படித்து டாக்குமெண்ட் படித்து நீங்கள் வந்து இப்படி செக்யூர்டாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே தனியாக வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களோட செயினோட எக்ஸ்ப்ளோர் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக, கரெக்டுங்களா? ஸ்கேன், பிஎஸ்சி ஸ்கேன், எத்திரியம் ஸ்கேன், இப்போ டைவன் ஸ்கேன், இந்த மாதிரி அவங்க தனியாக ஓன் எக்ஸ்ப்ளோரர் வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளோரரில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வேலட் அட்ரஸும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக டீட்டெயில்ஸ் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலமாக ஈஸியாக நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்க முடியும். அதாவது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எந்த அட்ரஸ் டு எந்த அட்ரஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லா அட்ரஸும் பார்த்துக்கலாம். ஸோ அது தெரியாதவங்க நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபியூச்சருக்கும் யூஸ் ஆகும், டைவன் ஹோல்டர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.